வருஷத்தில் பாதி நாளையிலே மணிஜன மணிஜன் அப்படிதான் தம்பி பயலே இது மாறுவது போதீர் போட மணிஜன மணிஜன் அப்படிதான் தம்பி பயலே இது மாறுவது போதீர் போட மற்றவன் கருப்பொருளே போய் கதவை திறந்தே திருவருளே கண்ணை திறந்து வைத்தேன் கருப்பொருளே போய் கதவை திறந்தே திருவருளே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே தேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பக்தி பெருக்கு சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே
நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. சக்தி, சுவாமி, பூலோகத்தை பார்த்தீங்களா? பார்த்தேன் சுவாமி. கிரோகிதா, திரோதா, துபாபரி என்று சொல்லப்பட்ட இந்த கலியுகத்தில் நம்மை நாடி வரும் இந்த மைசாசுர அரக்கன் கடும் தவம் இருந்தான். இந்த பூலோகத்தில் சாகாத வர வேண்டும் கேட்டான். மைசா, பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும். சாகாத வரம் தர முடியாது என்று சொல்லிவிட்டேன். சாகாத வரத்தை பெற்ற மைசாசுர அரக்கன் அவனை அழிக்க வேண்டும் என்றால் ஒரு அவதாரத்தை பெற்று விட்டான். அது எப்பேற்பட்ட அவதாரம்? அது எப்பேற்பட்ட அவதாரம் சுவாமி? சொல்லுகிறேன். சொல்லுங்க. 60 வயது ஆணுக்கும் 60 வயது பெண்ணுக்கும் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தையாக பிறந்து 7 எல்லை அம்மனாக உருவம் எடுத்து உருமாறி கருமாறி காளியாகவும் மாரியாகவும் மாறி அவனை அழிக்க வேண்டும் என்று வரத்தை பெற்று விட்டான். இந்த பூலோகத்தில் ஆண்களை கண்டான், அழிக்கின்றான். சரி. பெண்கள் கருப்பை சூறையாடுகின்றான். அப்படியா? அவனை அழிக்க வேண்டும் என்றால் உங்களால் மட்டும்தான் முடியும். சுவாமி, சொல்லுங்கள் சக்தி. எம்பெருமானே, இந்த உலகத்திலே தர்மம் இல்லை, நீதி இல்லை, நியாயம் இல்லை, எங்கு பார்த்தாலும் அக்கிரமம் நடந்து கொண்டிருக்கிறது. கற்பழிப்பு, கொலை, கொள்ளை அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் அழிக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும், என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று தாங்களே கூறுங்கள் சுவாமி. கூறுகிறேன் சக்தி. அந்த நார்த்தாமலை எல்லையில் தெலுங்காபுரி சீமையில் கோட்டை கருப்பாய்க்கும் கோட்டை பெருமாளுக்கும் ஒரே பிரசவமாக 7 பெண் குழந்தையாக நீ பிறக்க வேண்டும். 7 பெண் குழந்தையா நான் பிறந்து எங்கெங்கு இருக்க வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும் என்று தாங்களே கூறுங்கள் சுவாமி. கூறுகிறேன். முதல் பிறப்பாக அந்த நார்த்தாமலை முத்து மாரி அம்மனாக நீங்க அவதரிக்க வேண்டும். இரண்டாவது பிறப்பாக திருவப்பூர் முத்து மாரி அம்மனாக நீங்க அவதரிக்க வேண்டும். மூன்றாவது பிறப்பாக கொன்னையூர் முத்து மாரி அம்மனாக அவதரிக்க வேண்டும். நான்காவது பிறப்பாக இருளப்பட்டி முத்து மாரி அம்மனாக அவதரிக்க வேண்டும். ஐந்தாவது பிறப்பாக அந்த வைத்தூர் முத்து மாரி அம்மனாக அவதரிக்க வேண்டும். ஆறாவது பிறப்பாக அந்த கண்ணபுரத்தை அவதரிக்க வேண்டும். 6 கண்ணிக்கும் இளைய கனி திருச்சி மாநகரில் அந்த சமயபுரத்து முத்து மாரி அம்மனாக அவதரிக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் சுவாமி. தாங்கள் சொன்னது போல் 7 அவதாரம் 7 குழந்தைகளாக பிறந்து 7 இடத்தில் குடிகொண்டு 7 சக்திகளாக மாறி உங்களுக்காக நான் செய்ய வேண்டியது என்னவென்றால் அந்த அரக்கனை அழிக்க வேண்டும். அப்படித்தானே? ஆமாம். அப்படி என்றால் எனக்கு துணையாக யார் வருகிறார்கள் சுவாமி? கூறுகிறேன் சக்தி. உங்களுக்கு ஒரு ஆபத்து என்று அழைத்தால் மகன் சின்ன கருப்பனையும் மகன் பெரிய கருப்பனையும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து இருப்பார்கள். அப்படி என்றால் சின்ன கருப்பனையும் பெரிய கருப்பனையும் அழைக்க வேண்டும் என்றால் இங்கே இருக்கக்கூடிய இந்த இதுகளுக்கெல்லாம் எப்படி சக்தி உண்டாக்க வேண்டும் சுவாமி? உங்கள் கட்டளைப்படி இந்த ஊர் மந்தையிலும் இந்த நாட்டில் சக்தி இருக்காண்டு பார்க்க வேண்டும். இந்த ஊர் மந்தையிலே எப்படி சக்திகள் இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் சுவாமி. உங்கள்